மார்க் வாங்குறத பற்றி நான் என் ஸ்டூடெண்ட்ஸை நான் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. நீ நல்லா மார்க் வாங்கு அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. அப்போ சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் நல்லா படிக்கிறவன் என்ன பண்ணுறான், டாக்டர் ஆயிடுறான் இல்லையா? ஸ்கூல் ரேங்க் வாங்குறவங்க எல்லாம் டாக்டர் ஆயிடுறான். சுமாராக படிக்கிறவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுறான். இன்னும் ஒரு 8வது 10வது படிச்சுட்டு ஏதாவது இந்த மாதிரி ஐயா சொன்னார் இல்லை, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் அரசியல்வாதி ஆயிடுறான். அது இல்லாமல் ஒரு 10 வயசில் 10வது படிக்கும்போது நம்ம முடி வெட்டாமல், இப்போ எல்லாருமே முடி வெட்டுறதில்ல, அது வேறு விஷயம். முடி வெட்டாமல் ஏதாவது போதைப் பொருள் சாப்பிட்டு கஞ்சா சாப்பிட்டு ஊரையே காணா போயிடுறான். ஒரு 4-5 பேர் நம்ம செட்டில் எடுத்தீங்க தான், அவன் கடைசியில் சாமியார் ஆயிடுவான். இந்த இப்போ நல்லா படித்த டாக்டர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுன்னு நின்றுட்டுருக்குறான். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதிகிட்ட போய் எனக்கு போஸ்டிங் கொடுன்னு உட்காந்துட்ருக்குறான். அந்த அரசியல்வாதி போய் இந்த சாமியார்கிட்ட கை கட்டி நின்றுக்கிட்டு எனக்கு எப்படின்னா ஜோசின்னு சொல்லு, இல்லை என் பணத்தை முதலீடு பண்ணுன்னு உட்காந்துருக்குறான். இதானே நீங்கள் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த மார்க்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. அந்த காலகட்டத்துக்கு எதுக்கு அப்படின் போது தெளிவாக சொன்னார். பிள்ளைங்கிட்ட என்ன ஏன் மார்க்கு, ஒவ்வொரு வயசுக்கும் ஒன்று எதிர்பார்ப்பு இருக்குது. உங்கள் அச்சீவ்மெண்ட் 16 வயசுக்குள்ளார நீ எதையாவது முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் படிப்பு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எதையாவது ஒரு ஸ்கில், ஒரு திறமையை நீ அவசியம் அடித்தல் அமைச்சாகணும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், டெண்டுல்கர் முதல் டெஸ்ட் எத்தனை வயசுக்கு போனார் இல்லையா? கபில் தேவ் எப்போ போனார்? எல்லாருமே பார்த்தீங்கன்னா 16லேருந்து 18 வயசு. இப்போ செஸ் சாம்பியன் வந்துட்டுருக்கான அந்த பையனுக்கு என்ன வயசு புரியுதா? ஒன்றுமே உங்கள் மார்க் டிசைட் பண்ணுறது எத்தனை வயசு? 16 வயசு. 16 வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு அடித்தளத்தை முழுமையாக அனுப்பிச்சாகணும்.